மாற்றவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாத வேளையிலே ஆண்டவரது இரக்கத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தாயத்தோடு வரவேற்கின்றார். இறைவன் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கிறார், நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார். இந்த வல்ல தெய்வத்தினுடைய நல்ல செயல்களுக்கு நன்றி கொள்வதற்காக வந்திருக்கிற இந்த வேளையிலே நம் ஒவ்வொருவரது உள்ளத்து உணர்வுகளையும் இனத்தியங்களையும் ஆண்டவரது இரக்கத்திலும் பாதுகாப்பிலும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். மேலுமாக இந்த கல்வாரி வேளையிலே நம்மை நெஞ்ச போது கேட்டவர்களுக்காகவும் நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்தோம் அவர்களுக்காக சிறப்பாக கொடுத்து மன்றாடுவோம். குறிப்பாக நம்மை நமது குடும்பத்தாரையும் குற்றார் உறவினர் நண்பர்கள் நண்பர்கள் குறிப்பாக நண்பர்கள் அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய அருட்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவுகளை நாளுக்கு நாள் வளரவும் இறைவன் இறக்கத்தை அன்பை உணர்வும் வகையும் தெரியாது ஆசீர்வாதம் பெற்று ஜெபிப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளிலே மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையாக இருக்கிற நாளிலே நம் தாயாகிய மதிப்பாக இருக்கக்கூடிய பிரதிலூர்தனையினுடைய வணக்க நாளை நாம் கொண்டாடுகிறோம். கடந்த மாதம் முழுவதுமாக அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லாவித ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொல்லுவோம். அதே வகையில் வருகிற காலங்களில் நம்மை முழுவதுமாக அந்த அன்னையுடைய பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் முழுமையாக ஒப்புக் கொடுத்து அவரது பரிந்துரையை கேட்டு ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் ஒப்புக் கொடுத்து தடையாக உள்ள அனைத்து பாவங்களையும் ஏற்று மனமருந்துவோம், மன்னிப்பு இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ உம்மையை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான மாற்றி நிறைந்த புனித மரியாவை பரிந்துரையாமல் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேருந்தத்தை துய்த்து மகிழவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாய் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 17 முதல் 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பெண்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு இயேசு, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கட்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றன என்பது பற்றி மகிழுங்கள் என்றார். அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே என்று போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக, நீங்கள் காண்பவர்களை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவர்களை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவர்களை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் வழியாகவும் வழிபாட்டின் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தியை நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்படுத்தி வாழவும், அன்றாட வாழ்வதை நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்களையும் சவால்களையும் சந்திப்பதற்கு தேவையான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் மகிழ்ந்து வாழவும் ஆண்டவர் அழைத்து தருகிறார். நல்லா இருக்குங்களா? ரொம்ப நாளாக சொல்றாங்க. பார்த்தீங்களா? சரி சரி. இன்றைக்கு நம் தாயும் அன்னையுமாக இருக்கக்கூடிய நமது குருதாரிகளுடைய மருத்துவரை நாம் சிறப்பிக்கின்றோம். இருந்தாலும் கூட இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன அழைப்பு தருகிறது என்று பார்க்கிற பொழுது, அனுப்பப்பட்ட 72 பேரும் பெருமகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உங்களுடைய பெயரை சொன்னால் பெரியதான் கீழ்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு பெருமை வேணாம். எதில் பெருமை வேணாம்? பேய் உங்களுக்கு கீழ்படுது அப்படின்றதுலாம் உங்களுக்கு பெருமை வேணாம். சரி, அப்ப எதுதான் பெருமைப்படுது? இந்த பெயர்கள் எல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அதை குறித்து பெருமை அடையுங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில நேரத்தில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தெரியாம, ஒரு சில நேரத்தில் இப்படிதான் சனித்தனமா சின்னத்தனமா வேலையை பார்ப்போம். அதான் கடவுள் சொல்ற, உங்களுக்கு எது முக்கியம் தெரியல, இதுதான் முக்கியம். நீங்கள் காண்பவற்றை காண பல பேர் விரும்பினார்கள், அவர்களுக்கு அந்த பேர் கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் கேட்பவற்றை பல பேர் கேட்க விரும்பினார்கள், அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நீங்கள் அதை குறித்து பெருமை அடையுங்கள் என்று ஆண்டவர் அந்த முக்கியத்துவத்தை, தன்னுடைய உடலிருப்பை உணர்ந்து கொள்ள கடவுள் அவர்களுக்கு அழைத்து வருகிறார். கடவுள் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, வித்தியாசமான ஒரு விசித்திரமான ஆள். யாருங்க? கடவுள் சொன்னா கேட்க மாட்டீங்களா? கருத்து சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. சொல்லுங்க, என்னது? எப்படிதான் சொன்னேன், கடவுள் எப்பவுமே ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஆள். இப்போ நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். வேலைக்கு உதாரணத்துக்கு டிரைவர் வேலைக்கு ஆள் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? அப்படிதான் சொல்லுங்க. டிரைவர் வேலைக்கு ஆள் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? டிரைவிங்கு ஓட தெரிஞ்சவங்க தான் நம்ம எடுக்கணும் இல்லையா? வாத்திய வேலைக்கு ஆள் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிஎட் அந்த இதெல்லாம்
தான் வேலைக்கு இருக்கும். மற்ற அது கார்பரேட்டுகளுக்கு ஒரு கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லணும்னா என்ன பண்ண முடியாது, அந்த வேலை தெரிஞ்சவங்க தான் கூப்பிடுவோம். ஆனால் கடவுள் என்ன சொன்ன வித்தியாசமான விசித்திரமான ஏன் அப்படின்னாக்கா அவர் தெரிஞ்சவங்களாம் கூப்பிடுறதில்லைங்க, தெரியாதவங்களை கூப்பிட்டு தகுதியாக்கி அவங்கள வேலை ஆகும். அதுதான் இந்த இங்கே சொல்லப்பட்ட ஒரு அழைப்பு. அதுதான் எப்பயுமே கடவுள் தகுதியற்றவர்களை அழைத்து தகுதியுள்ளவர்களாக மாற்றி அவருடைய பணியை செய்ய சொல்கிறார். அதுதான் நம்மளுடைய இன்னும் ஒரு அம்சமாக சிறப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழலை கடவுள் நம்மை இன்றைக்கு சொல்லுகின்ற பொழுது சிறு குழந்தைகளை, அதாவது ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்துகிறேன் வெளிப்படுத்தினார்கள். ஞானிகளையும் அறிஞர்களையும் விட குழந்தைகள் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றார். எதுக்காக ஞானிகளையும் அறிஞர்களையும் விட குழந்தைகளை மேன்மையாக சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது அதுதான் கடவுளுடைய திருவுளம். ஞானிகள் அறிஞர்களை விட குழந்தைகள் மேலானவர்களா? ஏன்? ஆமா, குழந்தைகள் தான் மேலானவர்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு காரணத்தை சொல்லுகிறார். என்ன காரணம்? அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்க்கைக்காக மற்றவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், தங்களுக்கு என்று எந்த தலகணம் இல்லாதவர்கள், ஆண்டவர் முன்னிலையிலே தலகணம் இல்லாதவர்கள் தான் உயர்வானவர்கள். எனவே அந்த ஒரு உயர்வான சிந்தனையை தான் அங்கே சொல்லுகிறார். குழந்தைகள் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கைக்காக பிறரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். எனவே கடவுள் முன்னிலையிலே நாம் இத்தகைய ஒரு நம்பிக்கை, கடவுளை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு உள்ளம் இருக்கின்ற பொழுது அவர்கள் தான் ஆண்டவர் முன்னிலையிலே பெரிய ஆட்கள். அறிவாளி, நான் பெரிய வச்சிருக்கிறேன், காசு எடுத்துருக்கிறேன், எனக்கு பங்களா இருக்குது, எனக்கு படபல இருக்குது, இதெல்லாம் ஒன்று கிடையாது. கடவுள் கடவுள் முன்பாக நாம் தன்னையே தாழ்த்தி கொண்டு இறைவனை மட்டுமே நம்பி வாழ்கிற அந்த மனப்பக்குவம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் கடவுள் முன்னாடி பெரியார். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு வாழ்வதற்கு தான் கடவுள் அழைப்பு தருகிறார். ஒரு முறை ஒரு லாரியில ஃபுல்லா இரும்பு ஏற்றிட்டு கருத்து ஏற்றிட்டு சொல்லுங்க, இரும்பு ஏற்றிட்டு ஃபுல்லா போயிட்டுருக்காங்க. அப்போ போகும்பொழுது ஒரு காலத்து வெளியில் போகும்பொழுது அந்த போய் இந்த கரெக்டாக அந்த எட்ஜில் போயிட்டு மாட்டிக்குது. என்ன மாட்டிக்குது? அதை சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் ஒரு மாதிரி தான். என்ன மாட்டிக்குது? லாரி மாட்டிக்குது. மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணா முன்னையும் போக பின்னையும் வர முடியல. இருக்கு பாருங்க, ஓட்டி பாருங்க, பின்னாடி ஃபுல்லாக நிற்கிது, ஒன்றுமே பண்ண முடியல. என்னடா இருக்குது ஒரு சூழ்நிலையில இப்போ வண்டியை எடுத்தாங்க. பின்னாடி ஒரு 5 நிமிஷத்துனாலே ஒய் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அப்படிங்கும்போது ஆரம்பிச்சுருக்காங்க. ஃபுல்லாக கிலோமீட்டர் இடத்துல வண்டி நிற்க ஆரம்பிச்சு. இந்த பக்கம் வண்டி வந்தால் நிற்கிறது. அந்த பாலத்து வழியில் வண்டி லாரி மாட்டிடுச்சு. ஒரு என்ஜினியர் இருக்கிறார், பொறியாளர் வந்து என்ன பண்ணனா இந்த வண்டியை இழுக்கலாம், தூக்கலாமா, அதுக்கு கையில் வச்சு எடுத்து போகலாம், லாரி கையில் வச்சு கொடுத்து நிறைய இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது தெரியாம ரொம்ப நேரம் எல்லாரும் போராடுறாங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஆளுமைக்குரிய சிறுவன் வந்து அந்த ஏதோ சொல்ல வரான், அந்த சின்ன பையனை நீ வந்து என்ன பேசுவார், இங்கே இருக்கிற டென்ஷன்னா நீ என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு மணிக்கணக்காக ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. லாரிய சத்தமாக சொல்லுங்க, முன்னாடி இருக்குள்ள பின்னாடி இருக்குள்ள நவுத்த முடியல, மாட்டிச்சு. சரி, இந்த ஒரு சூழ்நிலை எல்லாம் சரி, ஆனால் கடுப்பாயிடுச்சு. எல்லாரும் வேற வெளியே போகிற அளவுக்கு ட்ரை பண்ணி எல்லாம் வேற வெளியே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில அந்த என்ஜினியர் ஏதோ சொல்ல வந்து என்ன சொல்ல வந்தீங்களா அப்படின்னு அந்த பையனை கூட்டி கேட்குறேன். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வண்டியை தான் பார்க்கணும், அதுக்கு இந்த டயத்தில் இருக்க காற்று கொஞ்சம் பிடிக்கி விட்டுட்டு வண்டியை ஏற்றிங்கன்னா வரப்போகுது. ஆனால் இதுக்கு வந்து தெரியாத ஒரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை இருக்கிற காற்றை பிடிக்கி விட்டு இருக்கிறாங்க. பல நேரத்தில் அறிவுக்கு, நம்மளுடைய ஆர்வத்துக்கு, நம்முடைய தலைகணத்துக்கு நாம் மீறி போடுகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு சீரத்தை நாம்
இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த ஒரு சூழ்நிலை தான் கடவுள் சொல்லுகிறார், குழந்தை உள்ளம், அதாவது குழந்தை தலைவர் குழந்தை உள்ளவர் தாழ்ச்சியான ஒரு உள்ளத்தோடு மனப்பக்குவத்தோடு நாம் வாழ்கிற பொழுது இறைவனுடைய கரம் நம்மை எப்பொழுதுமே கரவெடுத்து வழிநடத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடவுள் அழைத்து தருகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய உடல்நலத்தையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் நம்பி வாழக்கூடிய பிள்ளை நாம் இருந்தோம் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் நம்மை கரவெடுத்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவார் என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான விஷயம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பலதரத்தை அகற்றி எப்படி தந்தையை ஞானிகளுக்கு கண்ணைகளுக்கு கண்ணை மறைத்து யாருக்கு வெளிப்படுத்தினாரு? குழந்தை உள்ளம் வாழ்த்தவர்களுக்கு நம்ம குழந்தைகளாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை உள்ளத்தோடு இறைவனை மட்டுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, நம்முடைய வழிநடத்துவதற்காக நம்பி வாழ்கிற பொழுது இறைவனுடைய கரம் நம்ம எப்பொழுதும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகிற உன்னத ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட இறைவனுடைய உடனிருப்பை என்னுடைய வாழ்க்கையில் உணர்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, மனநிறைவு, ஆறுதல் எப்பொழுதும் நிறைவாக முழுமையாக கிடைக்கும். நிறைய அப்படி வாழும் வகையும் சரியான ஆசீர்வாதத்தை தெரிவிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி வழி எல்லா இறைவனுக்கும் ஏற்றதாக மாறும்படி மன்றாடுங்கள். மனிதராக ஒவ்வொரு திருமணங்களை ஆசிர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். கண்ணை தம் தாயின் கண்ணிமைக்கு பெறுகின்றேன். அதை புனிதப்படுத்தும் அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கைகளுக்கு தேர்ந்ததாய் இருக்க செய்வாராம். நிகழானவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை வழங்கலாதே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவியின் எழுந்ததால் அந்த அன்னை நம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கண்ணையை மாற்றி நிலைத்திருக்கிற நிலையான ஒளியாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகம் கழித்தார். அவர் வழியாகவே பொதுவாண்மை வாழ்த்துவதற்கு வழிகின்றனர், தலைமை அனுபவத்தை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவதற்கு பெரும் கழுவுகின்றனர், வாரங்களும் அவர்கள் தாழ்வர்களும் சிறப்பின்களும் ஒன்றோடு அர்ப்பணித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்களது குரலையும் சேர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மை எடுத்து புகழ்ந்து சொல்வதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையான எங்களுக்கு மூன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த நிகழ்கிறோம். இவ்வாறு இவ்வாறு இயேசு கிறிஸ்துவை திருவுடலும் திருநம்பமாக எங்களுக்கு இவை மாணவர்களாக தம்மை கையளித்து அப்பத்தை எடுத்து அதை விட்டு தம் செய்தவர்களுக்கு அறிந்து அனைவரும் பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சித்தப்படும். இதை நினைவாக செய்யும். நம்பிக்கையின் அறிவுறும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பிறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு பக்கத்தை மீட்பளிப்பதையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். திருமுன் என்ற ஊழியத்தை தந்தவர்களின் எங்களை எங்களுடைய மக்கள் செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் ரத்தத்தில் கொண்டு எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என கைமாறு வழியுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகத்து பரவியிருக்கும் அவை இணைந்து கொண்டது எங்கள் திருத்தத்தை பேராய அனைவரோடு வந்து அவை அன்பின் நிறைவுகளை செய்தருளும். மேலும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்குடன் நினைவுபோது திரும்ப முடியும் கேட்டருளும். நீங்கள் அனைவரையும் இறக்குமாறியும் தன்னுடைய கணிதாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தவர்கள் இந்த உலகில் கொண்டவராக இருந்தோர் நாங்கள் நிலைவாழ்வில் பெற்றோம். திருமணம் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து ஏற்கும் வரவருட உண்மை கொண்டாடுகின்றோம். இவர்
இறை வழிபடை யாத்திரை சுழற்றலாம். துறந்து ஜெபிப்போம். தம்முடைய இயக்கத்தையும் உணர்வையும் உணர்வும் மகிழும் அழைக்கப்பட்டிருக்கிற உன்னத தெய்வம் உங்களை இது இறைவனின் சன்னதி உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த சன்னதியில் இருந்து அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் நமக்காக நிறைவாக விளைவதாகும். வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும்.
இறைவனது உடனிருப்பையும் பராமரிப்பையும் கண்டு மகிழ இறைவன் அழைத்து தருகிறார். எழுந்திருப்போம். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக உணவைக் கொண்டு நாங்கள் உம்மை புகழுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறைமைகளை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவராக. ஆண்டவரே ஸ்ரீ நம்பிலும் அன்னை மரியாளுடைய அரவணைப்பிலும் நாளும் மகிழ்ந்து வாழ். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ்.